அசுத்தம் நிறைந்த இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழணும்னா நாம் என்ன செய்யணும்னு சொல்லி ஒரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். அசுத்தம் பாவம் பெருகின இந்த உலகத்தில் பரிசுத்தமாக வாழணும், தேவனுக்காக நம்ம நிற்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கடந்த வாரத்தில் சொன்னேன். என்ன செய்யணும்? சரி, மறந்துடுவோம். வழக்கத்தின்படி தேவனோடு கூட நடக்கிறவர்களாய் இருக்கணும். ஆமென். தேவனோடு கூட நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனோடு கூட ஐக்கியம் கொண்டு வாழ்வது, தேவனோடு கூட ஒரு நெருங்கிய உறவில் வாழுவது, அந்த உறவில் தொடர்ச்சியாய் முன்னேறுகிற அனுபவம், அதுதான் தேவனோடு கூட நடக்கிற ஒரு வாழ்க்கை. லிவிங் இன் க்ளோஸ் ஃபெலோஷிப் அண்ட் என்ஜாயிங் எ க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் காட், அதுதான் ஆண்டவரோடு கூட நடக்கிற காரியம், தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம். கொடுமையினால் பூமி நிறைந்திருந்தது, அது சீர்கெட்டு போய் இருந்தது நோவாவின் காலத்தில். ஸோ அப்படிப்பட்ட அந்த காலத்தில் நோவா தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவராக இருந்தார், தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார், தேவனோடு கூட நடக்கிற மனிதனாக இருந்தார். எனக்கு அருமையானவர்களே, அப்படிப்பட்ட கொடுமை நிறைந்த அந்த சூழ்நிலை, சீர்கெட்ட சூழ்நிலை நோவாவினுடைய ஜீவியத்தை பாதிக்காததற்கு காரணம் அவருக்கு தேவனோடு இருந்த ஐக்கியம், தேவனோடு இருந்த உறவு. அதே போல தான் இன்னைக்கு நம்ம சுற்றிலும் அநேக அசுத்தமான காரியங்கள் காணப்படுகிறது. அவைகள் மேற்கொள்ளாதபடிக்கு நாம் இந்த பூமியில் பாவம் நிறைந்த அசுத்தம் நிறைந்த கோணலும் மாறுபாடுமான இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழணும்னா தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை, our fellowship with God enables us to overcome this evil world or the evil one. தேவனோடுள்ள ஐக்கியம் இந்த தீய உலகத்தினை அல்லது சத்துருவை மேற்கொள்ள நம்மை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. Our fellowship with God enables us to overcome this evil world. So கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு தேவனோடு உள்ள உங்களுடைய ஐக்கியத்தை பலப்படுத்துங்கள். எப்படி பலப்படுத்த முடியும்? ஜெபிக்கிறதின் மூலம், வேத வசனங்களை தியானிக்கிறதின் மூலம், ஆண்டவரோடு கூட சரியான நேரம் செலவழிக்கிறதின் மூலம். அப்பொழுது நாம் தேவனோடு உள்ள அந்த உறவை பலப்படுத்த முடியும். எனக்கு அருமையானவர்களே, நான் நினைத்து வந்து சொல்லவில்லை, ஆனால் இதுதான் உண்மை. ஆவிக்குரிய காரியங்கள் என்று இன்னைக்கு நம்ம அநேகருக்கு சொல்ல வேண்டும் என்றால் அவர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு காரியம், ஞாயிறு ஆராதனை மட்டுமே. மற்றபடி தேவனுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமில்லாத ஒரு நிலைதான் இன்னைக்கு இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு காணப்படுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு காரியம் நமக்குள்ளே காணப்படக்கூடாது. ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி அமர்ந்திருக்க பழகுங்கள். ஆலயத்தில் வந்து முழங்கால் படுகிறது தான் கர்த்தருக்கு முன்பாகங்கிறதல்ல. பாபிலோன் தேசத்தில் இருந்தாலும் தன் மேல் வீட்டு அறையில் தானியேல் முழங்கால் படியிட்டதை வேதம் சொல்லுகிறது. தன் தேவனுக்கு முன்பாக தானியேல் முழங்கால் படியிட்டான். ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் இருக்கிற இடத்துல எங்கே இருந்தாலும் சரி, முழங்காலில் நின்னீங்கன்னா நீங்கள் யாருக்கு முன்னாடி நிற்கிறீங்கன்னா கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறீர்கள். ஆமென். ஸோ கர்த்தரை நோக்கி பார்க்கிறீர்கள். அதுதான் தங்கச்சிமார் இந்த நாட்களில் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சிறு பிள்ளைகளாக இருக்கலாம். சிறு பிள்ளைகள் தேவனோடு நடக்க முடியாதுங்கிறது கிடையவே கிடையாது. சிறு பிள்ளையாகிய சாமுவேல் தேவனோடு கூட நடக்கிற மனிதனாய் இருந்தான். தேவ சத்தம் கேட்கிற பிள்ளையாய் காணப்பட்டான். அது உங்களுக்கும் சாத்தியம். அதனால் வாக்கிங் வித் காட், வாக் வித் காட், அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ தேவனோடு கூட நடக்கிற மனிதனுடைய ஜீவியம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு சொல்லி ரெண்டு காரியம் சொன்னேன். தேவனோடு நடக்கிற மனிதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும்? தேவனை பிரியப்படுத்துகிற ஜீவியமாக இருக்கும். தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை இருக்கும். ஏனோக்கு தேவனை பிரியப்படுத்தினான் என்று எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாகவே அவன் சாட்சி பெற்றான். ஸோ தேவனோடு நடந்த முதல் இரண்டு மனிதர்கள் ஏனோக்கு, தாவீத், நோவா. ஸோ ஏனோக்கு குறித்து நம்ம வாசிக்கிறோம் எபிரேயரில், அவன் தேவனை பிரியப்படுத்தினான். He
pleased God. தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். ஸோ தேவனோடு கூட நடக்கிற மனிதன் தேவனுக்கு பிரியமானவைகளை செய்கிறதிலே கருத்தாய் இருப்பான். தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை செய்ய அவன் என்ன செய்ய மாட்டான்? இணங்க மாட்டான். தேவனோடு கூட நடக்கிற மனிதன் தேவனுக்கு பிரியமானவைகளையே செய்கிற மனிதனாய் இருப்பான். ஸோ தேவனோடு நடந்து தேவனுக்கு பிரியமாய் வாழுகிற வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை அல்ல. சொல்லுங்க எல்லாரும், தேவனோடு நடந்து தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிற வாழ்க்கை சத்தமா, அது சாதாரணமான வாழ்க்கை அல்ல, சாதாரணமான வாழ்க்கை அல்ல. ஆமென். அப்ப அது எப்படிப்பட்ட வாழ்க்கை? சாதாரணமான வாழ்க்கை இல்லையா? அசாதாரணமான வாழ்க்கையா? சவாலான வாழ்க்கை. சரி, நீங்கள் ஆதியாகமம் 5வது அதிகாரம் நீங்களே அதை கண்டுபிடிங்க. அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு நான் வாசிக்கிறேன். என்னோடு கூட எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. இதை நீங்கள் கண்டுபிடிச்சு இப்போ சொல்லணும். சரியா? நான் 18, 19, 20, 21, 22, 23 இந்த வசனங்களை நான் வாசிக்க போகிறேன். எந்த வார்த்தை ஏனோக்கை குறித்து சொல்லும்போது மிஸ் ஆகுறதுன்னு நீங்கள் சொல்லணும். சரியா? 18 வாசிக்கிறேன். யாரேத் 162 வயதான போது ஏனோக்கை பெற்றான். யாரேத் ஏனோக்கை பெற்ற பின் 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். யாரேதுடைய நாளெல்லாம் 962 வருஷம். அவன் மரித்தான். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்து கொண்டார். எந்த வார்த்தை மிஸ் ஆகுது? மரித்தான். வெரி குட். வேற? யாரேத் 19வது வசனம். ஏனோக்கை பெற்ற பின் 800 வருஷம் உயிரோடு இருந்து. இது எல்லார குறித்து சொல்றதுல வாசிக்க முடியும். 4வது வசனத்தில் ஆதாம் உயிரோடு இருந்து, 7வது வசனத்தில் சேத் உயிரோடு இருந்து, இப்படி எல்லாரையும் குறித்து வாசிக்க முடியும். உயிரோடு இருந்து உயிரோடு இருந்துன்னு. ஆனால் ஏனோக்கை குறித்து சொல்லும்போது என்ன இருக்குது? ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம். அப்போ வெறுமனே வாழ்றதுக்கும் தேவனோடே சஞ்சரிக்கிறதுக்குள்ள வித்தியாசம் அது சாதாரண ஜீவியம் அல்ல. ஆமாம், அழகாக நமக்கு காமிக்கிறதில்ல. உயிரோடு இருக்கிற வாழ்க்கை வேற, தேவனோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கை வேற. ஆமேன். ஸோ அது சாதாரண வாழ்க்கை கிடையாது, மிகப்பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற வாழ்க்கை. இந்த முழு அதிகாரத்திலையும் உயிரோடு இருந்து உயிரோடு இருந்து உயிரோடு இருந்துங்கிற அந்த காரியத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு காரியத்தை அந்த வசனம் நமக்கு காண்பிக்குது. அவன் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். அதுதான் நான் சொல்கிறேன், வெறுமனே வாழ்வதற்கும் தேவனோடு சஞ்சரிப்பதற்கும் இடையே பெரிய வித்தியாசம் உண்டு. ஹல்லேலூயா. ஸோ எப்படி இந்த அதிகாரத்தில் நம்ம அந்த ஃப்ரேஸ், அந்த உயிரோடு இருந்துங்கிறது இல்லாமல் இவரை குறித்து சொல்லும்போது தேவனோடு சஞ்சரித்தான் அப்படின்னு இருக்குதோ, அதே போல தான் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும். யாருக்குன்னா, வெறுமனே வாழ்கிறவங்களுக்கும் தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் காணப்படும். ஹல்லேலூயா. நோவா ஒருவன் மாத்திரம் வாக் வித் காட். முழு உலகத்திலையும் இன்றைக்கி என்ன அவல நிலைன்னா, சபையில் அப்படிப்பட்ட ஆட்களை தேட வேண்டிய அவல நிலை வந்து விட்டது. அதான் நம்ம மல்லிகையெல்லாம் குறைஞ்சிருச்சு. அன்றைக்கி முழு உலகத்திலும் த ஒன்லி ஒன் மேன் வாக்ட் வித் காட். நோவா மாத்திரம் தேவனோடு நடந்தான். ஏனோக்கு மாத்திரம் அவனுடைய சந்ததியில் தேவனோடு நடந்தான். இன்றைக்கி சபைன்னு கூடி வந்திருக்கிற நம்மளில்
தைரியமாக சொல்ல முடியல, ஐ வாக் வித் காட், நான் தேவனோடு கூட நடக்க பழகுகிறேன், தேவனோடு நடக்க வாஞ்சிக்கிறேன், தேவனோடு கூட நடக்கிறேன். அப்படி நடக்கிறவங்கள இருந்தோம்னா தைரியமாக நம்ம என்ன சொல்லுவோம்? அல்லேலூயா சொல்லுவோம். ஏன்? இன்னைக்கு நடக்காததுனால தான் தேவனுக்கு பிரியமில்லாத அநேக காரியங்கள் உள்ள வந்து ஸ்மோக் பண்ணுறவங்க உண்டு. நம்முடைய பிள்ளைகளை கண்டிக்க முடியாத காரியங்கள் உண்டு. கடந்த நாளில் ஒரு வேதனையான ஒரு காரியத்தை கேள்விப்பட்டேன். இன்னைக்கு பெரிய பெரிய ஊழியர்களுடைய பிள்ளைகள், பெரிய ஊழியர்களுடைய பக்கத்தில் இருக்கிற பட்டணத்தில் இருக்கிற ஊழிய தலைவர்கள் என்று அழைக்கப்படுகிற பெரிய ஊழியர்களுடைய பிள்ளைகள் என்ன செய்கிறாங்கன்னா, இன்னைக்கு துணிந்து தவறான உபதேசத்திற்கு போய்விட்டார்கள். அப்படி தவறான, அதாவது ப்ராஸ்பரிட்டி காஸ்பலுக்கு போயிட்டாங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு அப்படிப்பட்ட செழிப்பு உபதேசத்தை ஆதரிக்கிறவங்களா, அதை சப்போர்ட் பண்ணுறவங்களா மாறிட்டாங்க. நான் கேட்டேன், ஏன் பெற்றோர் பண்ண முடியல? பெற்றோர் கண்டிக்க முடியாத அளவுக்குள்ள வீக்னஸ் பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ பெற்றோர் கண்டிச்சா பெற்றோரை பார்த்து கேட்கக்கூடிய அளவுக்கு ஆகிப்போச்சு. நீங்கள் எப்படி அப்படின்னு இன்னைக்கு அந்த நிலைமை தான் இன்றைக்கி நம்மள அநேகருக்கு. ஏன் நம்முடைய பிள்ளைகளை சரியாக கண்டிக்க முடியல? ஏன் நம்ம சரியாக பிள்ளைகளை வளர்க்க முடியல? நம்ம ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் ஜீவனை கொல்ல பொருளாக கொடுத்துருக்கிறாரு, நம்ம தண்ணி அடிச்சுட்டு இருக்கிறோம். வேண்டாம், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேண்டாம். ஏன் உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கு ஏற்ற முறையில் வளர்க்க முடியலன்னா நீங்கள் சரியில்லாததுனால. ஸோ கர்த்தரோடு நடக்கிறது உங்கள் வாஞ்சையாக இருக்கும்னா கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறவங்களாக இருப்பீங்க. ஸோ வெறுமனே உயிரோட வாழ்கிற வாழ்க்கை இல்லை. வெறுமனே வந்தோம், ஞாயிற்றுக்கிழமை உட்காந்தோம், கையை கூட பக்கத்தில் கொடுக்கறதுக்கு கூட நமக்கு என்ன முடியல. அப்புறம் எங்கே நம்ம சபையில் ஊழியம் செய்ய? அப்புறம் எங்கே சபையில் நம்ம ஐக்கியப்பட? தேவனுக்கு பிரியமானது செய்வீங்கன்னா, தேவனோடு நடக்கிறவங்களா இருந்தீங்கன்னா தேவனுக்கு பிரியமானதை செய்வீங்க. நோவா காலத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்திருந்தா எத்தனை பேர், நான் கேட்குறேன், கையை தூக்கணும்னு விரும்புகிறேன். நோவா காலத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்திருந்தா அந்த மனுஷனோட சேர்ந்து எத்தனை பேர் பேழையை கட்டுவதற்கு ஒப்பு கொடுப்போம்? கை தூக்குங்க பார்ப்போம். என்ன ஸ்ட்ரைக் பண்ணுறீங்களா? நான் சொல்கிறது புரியலையா? நீ எதையாவது எத்தனை பேர் ஒப்பு கொடுப்போம்? நமக்கே சந்தேகம் இருக்குல்ல. ஏன்னா எதுக்கு நீங்கள் தூக்காமல் இருக்கீங்கன்னா அடுத்தவன் ஏதாவது சொல்லுவான்னு. ஆமாம், நோவா காலத்தில் இருக்க வேண்டாம். இந்த காலத்தில் நோவாவின் நாட்களை போல தான் இது இருக்குது. சபை பேழை. எத்தனை பேர் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையோடு இணைந்து ஊழியம் செய்கிறவங்களா இருக்கிறோம்? எத்தனை பேர் சரீரமாகிய சபையில் நான் ஒரு அவயவம் அப்படின்னு உணர்ந்து செயல்படுறவங்களா இருக்கிறோம்? வாழ்றது கொஞ்ச நாள், சரியா வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். தேவனோடு நடந்தீங்கன்னா கர்த்தருக்கு பிரியமானதை செய்வீங்க. கர்த்தருக்கு பிரியமானதை செஞ்சீங்கன்னா நீங்கள் சபையோடு ஐக்கியமாக இருப்பீங்க. சபையில் உள்ள ஊழியங்களில் பங்கு பெறுவீங்க. எங்கே கூட்டம் நடந்தாலும் அங்கே போவீங்க. எல்லா காரியங்களையும் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ அர்ப்பணிப்பீங்க. தேவனோடு நடக்காமல் இது சாத்தியமாகாது. ஸோ தேவனோடு நடக்கிற அனுபவம், ஆண்டவருடைய பிரசன்னம் எப்போது நமக்கு உண்டு. ரெண்டாவது, தேவனோடு நடக்கிற மனிதனுடைய ஜீவியம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? பய பக்தி நிறைந்த ஜீவியமாக இருக்கும். தேவனோடு நடக்கிற மனிதனுடைய ஜீவியம் முதலாவது தேவனை பிரியப்படுத்துகிறதா இருக்கும். ரெண்டாவது
பயபக்தி நிறைந்த ஜீவியமாய் இருக்கும். நோவா தன் காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு மனப்பாடமா வசனங்களை சொல்லி பழகுங்க. சரியா? மனப்பாடம் பண்ணாதான் வரும். தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பயபக்தி உள்ளவனானால் தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். ஸோ அப்போ நோவா வாழ்ந்த காலம் பக்தியே இல்லாத காலம். அதான் அவபக்தி நிறைந்தவர்கள் அப்படின்னு 2 பேதுருவில் நம்ம வாசித்தோம். 2வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியும். ஸோ அவபக்தி நிறைந்த உலகம், தேவனை குறித்த சிந்தனை இல்லாத ஒரு உலகத்தின் நடுவில் எந்த காரியத்தை குறித்தும் உணர்வற்ற நிலைமையில வாழ்ந்த ஜனங்களின் நடுவே நோவா மாத்திரம் பயபக்தி உள்ள ஒரு மனிதனாய் காணப்பட்டான். பயபக்தி என்றால் ஆங்கிலத்தில் மிக அழகான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மூவ்ட் வித் காட்லி ஃபியர், இன் ரெவரன்ஸ் he prepared an ark, in holy fear. ஸோ பரிசுத்த ஒரு பயம் நிறைந்த மனிதனாய் அவன் பேழையை கட்டுகிற ஒரு மனிதனாய் காணப்பட்டார். அப்படிப்பட்ட பயபக்தியோடு கூட நோவா வாழ்ந்தார். என கருமையானவர்களே, பயபக்தி என்றாலே இன்னைக்கு எங்க பார்க்க முடியும்? தேவனை அறியாத புறஜாதிகள் மக்கள் மத்தியில பயபக்தினா அவங்க வாழ்க்கையில அதை எங்க பார்க்க முடியும்? நான் கேட்கறது புரியுது இல்ல? புரியுதா புரியலையா? புரியாத மாதிரியே பார்க்காதீங்க. சொல்லுங்க. தேவனை அறியாத ஜனங்கள், அவங்க புற மதஸ்தர்களா இருக்கலாம், அவங்க வாழ்க்கையில பயபக்திங்கிறத எங்க பார்க்க முடியும்? எங்க பார்க்க முடியும்? கோயில்கள்ல, ஆலயங்கள்ல, அல்லது அவங்க வழிபாடு செய்கிற வழிபாட்டு ஸ்தலங்கள்ல தான் பார்க்க முடியும் பயபக்தி. ஸோ அப்போ அதுதான் பயபக்திங்கிறது நமக்கு தெரியுது. ஆனால் அது அல்ல உண்மையான பயபக்தி. இன்னைக்கு நமக்கும் அப்படித்தான். இதோட முடிஞ்சிருது. இங்கே உட்காந்து பயத்தோட பக்தியோட போகிறோம், அதுக்கப்புறம் போய் வேற மாதிரி முடிஞ்சிருது. ஸோ பயபக்திங்கிறது ஆலயங்களோடு முடிந்து விடுகிற காரியம் அல்ல. பயபக்திங்கிறது நான் சமீபத்தில் அறிந்து கொண்ட ஒரு சத்தியத்தை சொல்கிறேன், நம்முடைய கீழ்ப்படிதலின் ஜீவியத்தோடு கூட தொடர்புடையது. ஆமே. பயபக்திங்கிறது எதோட தொடர்புடையது? கீழ்ப்படிதலோடு கூட தொடர்புடையது. எழுதி வச்சுக்கோங்க, நான் சொல்ற காரியங்களை கீழ்ப்படிதலின் ஜீவியத்தோடு தொடர்புடையது தான் பயபக்தி. கீழ்ப்படிதலின் ஜீவியத்தோடு கூட தொடர்புடையதா இருக்குது. அதைத்தான் நம்ம இந்த எபிரேயர் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 11:11 5வது வசனமா? நம்ம எபிரேயர் 11:7 விசுவாசத்தினாலே தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினார். பாருங்க, பயபக்தி உள்ளவரானார், பேழையை கட்டினார். ஸோ பேழையை கட்டும்படி யார் கட்டளை கொடுத்தாங்க? கர்த்தர். அப்போ இந்த வசனத்தை எப்படி சொல்லலாம்? பயபக்தி உள்ளவனாகி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். சொன்னது கரெக்டா வந்துருச்சா? பயபக்தி உள்ளவராய் இருந்தார், பேழையை கட்டினார். பேழையை உண்டு பண்ண சொன்னதே கர்த்தர் தான். ஸோ அப்போ அதை இன்னொரு வகையில் சொல்றான்டா, இந்த மனிதன் பயபக்தி உள்ளவராகி அவர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவராய் இருந்தார். சரி, இது மாத்திரம் நம்ம சொல்லி முடிக்க முடியாது. இப்போ பாருங்க, 5வது அதிகாரம், எபிரேயர் 5வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிற வசனங்களை பாருங்க. 7-8 பாருங்க. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. பயபக்தி, கீழ்ப்படிதல் வந்துருச்சா? பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டார், கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். ஸோ அப்போ பயபக்திங்கிறது வெறுமனே ஆலயங்களில் நம்ம காண்பிக்கிற பக்தி அல்ல, அது கீழ்ப்படிதலின் ஜீவனுடையதாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமாம். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா வாசிங்க. அது எவ்வளவு கீழ்ப்படிதலோடு கூட தொடர்புடையதுங்கிறத இன்னும் தெளிவாக நமக்கு காண்பிக்கிற வார்த்தைகள்
எபேசியர் 5வது அதிகாரம் 22வது வசனத்தை பாருங்க. மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான். அவரே சரீரத்திற்கு இரட்சகராயிருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். இங்க என்ன சொல்றாரு ஆவியானவர் பவுலின் மூலம்? மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள் சொல்லிட்டு அதை முடிக்கும் போது 33வது வசனத்தை பாருங்க. எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவுள். ஆலயத்துல பயபக்தி இல்லை, புருஷர்களிடத்தில் இருக்குதா? சொல்றதுக்கெல்லாம் கீழ்ப்படுகிறோமா? இது மாத்திரமா? இன்னொரு வசனமும் பாருங்க. இது சமீபத்தில் நான் பார்த்த காரியம். இன்னொரு இடத்துல எங்கே வருது தெரியாது, அமைதியாக இருக்கீங்க, தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டீங்க. 3வது அதிகாரம் 1 பேதுரு 3வது அதிகாரம் 1வது வசனம். அந்தப்படி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார். ஸோ பயபக்தி என்பது கீழ்ப்படிதலோடு கூட தொடர்புடையதாக இருக்கிறது. ஆமென். ஸோ வெறுமனே ஆலயத்தில் காண்பிக்கிற காரியம் அல்ல, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலோடு கூட தொடர்புடையதாக இருக்கிறது. ஸோ இங்கே பயபக்தியாக இருந்துட்டு புருஷனை மதிக்காமல் புருஷனை ஏனோ தானோன்னு நடத்துகிற ஒரு வாழ்க்கை இருந்ததுன்னா அது பயபக்தி நிறைந்த ஜீவியம் கிடையாது. பயபக்தி நிறைந்த ஜீவியம் என்பது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதோடு கூட தொடர்புடையதாக இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரிகளுக்கு உற்சாகப்படுத்தும்படி சொல்கிறேன். உங்கள் கணவர் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் நீங்கள் போய் பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வார்த்தைகள் இல்லாத பிரசங்கத்தை வாழ்ந்து காண்பியுங்கள். இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நிறைவேற செய்ய வல்லவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின்படி வாழ்ந்து பாருங்கள். ஸ்மித் விகில்ஸ்வர்த்தினுடைய ரட்சிப்புக்கு காரணம் அவருடைய மனைவியினுடைய அன்பான நடக்கை. இரவு முழுவதும் வெளியே போட்டு பூட்டி விட்டார். ஜப கூட்டத்திற்கு போயிட்டு வந்து லேட்டா வந்ததற்காக, காலதாமதமா வந்ததற்காக பூட்டி விட்டார். இவள் வெளியவே கிடக்கட்டும். காலையில திறந்தா என்ன நடந்திருக்கும்? நம்மளை அவரை உண்டு இல்லைன்னு வாங்கிட்டு தான் போவோம். நீலாம் மனுஷனான் இருப்போம். ஆனால் அந்த அம்மா அப்படி சொல்லலை. திறந்த உடனே சொன்னாங்க, குட் மார்னிங் ஹனி அப்படின்னாங்களாம். என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? ஆமாம், குட் மார்னிங் ஹனி. ஹனி வராது நமக்கு, சரி. அது அவரை அசைத்தது. அவர் ரட்சிக்கப்பட்டார், பெரிய ஊழியக்காரராய் மாறினார். வார்த்தைகள் இல்லாத பிரசங்கம். ஆமென். போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஆத்தும ஆதாயத்துக்கு முதலும் முக்கியமான தேவை என்னன்னா, நம்முடைய வாழ்க்கை நாம் எதை பிரசங்கிக்கிறோமோ அதற்கு சாட்சியாக காணப்பட வேண்டும். இன்னைக்கு சாட்சிகளற்ற பிரசங்கங்கள் பெருகிவிட்டதுனால தான் போதுமான அளவு நம்மால் ஆத்தும ஆதாயம் செய்ய முடியவில்லை. குடும்பத்தில் சமாதானத்தை சொல்றோம், நம்ம கணவன் மனைவிக்குள்ள சண்டையை போட்டுட்டு போய் சுவிசேஷம் சொல்ல போறோம். எப்படிப்பட்ட பலன்களை நம்ம ப்ரொடியூஸ் பண்றவங்களா இருப்போம். பக்கத்து விசுவாசிகளோட பேசாம இருந்துகிட்டு சமாதானத்தை குறித்து சொல்ல போறோம் மற்றவங்களுக்கு. வாழ்க்கை முக்கியம். ஆத்தும ஆதாயத்திற்கு முதலும் முதன்மையுமான பிரதானமான முதல் காரியம் உங்களுக்கு வசன அறிவு அல்லது சுவிசேஷ அறிவு இல்ல, வாழ்க்கை
வார்த்தை சார்ந்த ஒரு வாழ்க்கை. உங்களுடைய வாழ்க்கை வசனத்தை பிரதிபலிக்கிறதா இருக்க வேண்டும். வார்த்தைக்கு சாட்சியான ஒரு வாழ்க்கை காணப்பட வேண்டும். வார்த்தைகள் இல்லாத பிரசங்கம். எல்லாரும் சொல்லுங்க. ஆமா, நல்லா சத்தமா சொல்லுங்க. ஆமா, வார்த்தைகள் இல்லாத பண்ண பழகி கொள்ளுவோம். ஸோ பயபக்தி நிறைந்த ஒரு வாழ்க்கை நோவாவினிடத்தில் காணப்பட்டது. நோவா அப்படிப்பட்ட ஒரு மனிதனாய் வாழ்ந்தார். உலகத்தின் ஜனத்தின் நடுவே அந்த மனிதன் வாழ்ந்தாலும் உலக மக்களின் ஜீவியத்திற்கும் தேவனோடு நடக்கிற இந்த நோவாவினுடைய ஜீவியத்திற்கும் முற்றிலும் வித்தியாசம் காணப்பட்டது. எனக்கு அருமையானவர்களே, இப்படி இந்த ஆண்டு வாழ தீர்மானியுங்கள். தேவனோடு நடக்க, தேவனுக்கு பிரியமானதை செய்து, ஆலயத்தில் மாத்திரம் அல்ல, எப்போதும் பயபக்தி நிறைந்த ஒரு ஜீவியம் ஜீவிக்க இந்த ஆண்டு அர்ப்பணியுங்கள். அப்படி அர்ப்பணிக்கும் போது நல்லா கவனிங்க, ஆசீர்வாதத்தை நான் வாக்கு பண்ணலை. அப்படி அர்ப்பணிக்கும் போது மற்ற எல்லாராலும் நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படுவீர்கள். த ஒன்லி மேன், இந்த முழு உலகத்திலும் தேவனோடு நடந்த ஒரு மனிதன் நோவா. அவனைப் போல மற்ற யாரும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்க மாட்டார்கள். அவனைப் போல மற்ற யாரும் பரிகசிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். அவனைப் போல மற்ற யாரும் ஏளனம் செய்யப்பட்டிருக்க மாட்டார்கள். அவன் ஏளனம் செய்யப்பட்டிருப்பான், அவன் பகைக்கப்பட்டிருப்பான், அவன் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருப்பான். அதுதான் நமக்கும் நடக்கும். அது நடந்தாலும் பரவாயில்லை, நான் தேவனோடு நடக்க ஆயத்தம் சொல்றவங்க ஹல்லேலூயா, ஆமென். பார்ப்போம். You will be hated, you will be misunderstood greatly. நீங்கள் மிக இதுவரை இல்லாத அளவு தேவனோடு நடக்க தீர்மானிப்பீர்களேயானால் இப்படிப்பட்ட காரியங்களை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால், அப்படிப்பட்ட ஒரு மனிதனை கொண்டு தேவன் இந்த உலகத்தை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. நாம் இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணம் அந்த ஒரு மனிதன் தான். ஜீவன்களை பாதுகாத்தார். ஸோ தவறாய் புரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் அவரை போல இருந்திருக்க முடியாது. 2 பூனையை பிடிச்சி உள்ளே வச்சிருப்பார், 2 எலியை பிடிச்சி பைத்தியம் இருப்பாங்க இல்லை, ஏன்னா குரங்க பிடிச்சிருக்கணும், யானையை பிடிச்சிருக்கணும், ஜோடி ஜோடியாக பிடிச்சிருக்கணும். என்னடா இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்னு இருப்பாங்க. 120 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் அப்படி சொன்னால் செய்வோமா? சரி, பாஸ்டருக்கு சொல்லிட்டாரு, கண்டிப்பாக செய்வோன்னு செய்வீங்களா? உலகத்தை அழிக்க போகிறார், 2 ஜோடியாக கொண்டு வாங்கன்னா அவருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படிமோ. அப்படித்தான் இருந்திருப்பார் நோவா. ஸோ அந்த ஒரு மனிதனை கொண்டு தேவன் பெரிய காரியத்தை செய்தார். நீங்கள் இந்த பூமியில் தேவனோடு கூட நடக்க தீர்மானித்தீங்கன்னா உங்களை கொண்டும் பெரிய காரியங்களை உங்களுடைய குடும்பங்களிலே, சபையிலே, சமுதாயத்திலே செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார். when you walk with God, நீங்கள் மாத்திரம் ஒருவேளை தேவனோடு உங்கள் குடும்பத்தில் நடக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் நடக்க தீர்மானியுங்கள். வாக் alone with God. ஆண்டவரோடு கூட நடக்க தீர்மானியுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென்.